எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட்க்கு வந்து உங்களோட இந்த ஹாப்பினஸ் எங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸ் எங்கள் கூட நீங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஒரு சக்ஸஸ் ஒரு படம்னாலே ஒரு ஆடியன்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட சப்போர்ட்னால தான் அது வந்து ஒர்க் ஆகும். பட் அதை தாண்டி படத்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுல ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அண்ட் இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரிலீஸ் அதுக்கப்புறமாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷ்ணு விஷால் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரும் அதுக்கு ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து A to Z இன்வால்மெண்ட் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ஷூட்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவரே பண்ணிட்டாரு, எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே சக்ஸஸ் ஆக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹிஸ் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டர் சார் எப்படி கட்டா குஸ்தி 1 நம்ம எல்லாரும் ஆடியன்ஸாக ரசித்தோமோ நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அது கொடுக்கணுன்ட்டு ஐ விஷ். தேங்க்யூ சார். இது ஆஸ் அ உமன் கட்டா குஸ்தி 2 வந்து ஒரு ஃபீமேல் ட்ரிவன் கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பேக் போனே ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்க கலக்கிட்டாங்க. மோக்ஷாவாக இருக்கட்டும், திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. And your screen presence was so good. I'm sure everybody would agree to that. And of course Zara, இது அவங்களோட தமிழ் டெபியூ ஃபர்ஸ்ட் படம். அவங்க இது பர்ஃபெக்டான காஸ்டிங்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல Zara. I'm saying that you were casted so well and you did the role really well. Okay. அண்ட் படத்தோட செகண்ட் ஹீரோவே Zara தான் விஷ்ணு சாரும் சொல்லியிருக்காரு. அவங்களும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்திருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கருணா சார் அவர் எங்களோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இந்த படத்துலையும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். முனிஷ்காந்த் சார், காளி வெங்கட் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேண்டாம். நீங்கள் எல்லாருமே ஒரு 100% கொடுத்ததுனால தான் இந்த படத்தோட சக்ஸஸோட மெயின் ரீசனே. அண்ட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். டிஓபி பாஸ்கரன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சார், எடிட்டர் பரத் சார், மியூசிக் ஷான் ரால்டன் சார், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சீதாராம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி. அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ண ஆல் டீம்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவரோட விஷன் தான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய ரீசன். நாங்கள் கண்டிப்பாக குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு படத்தோட சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பக்கம் மூக்குத்தி அம்மன் 2 டயங்கிரம் அது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸ்க்காக. ஸோ அதுக்குமே உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.